2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து மெதுவாக யாரோ நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ கல் மேலே நடந்துட்டு இருந்தாங்க. தூரத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு வெள்ளை உருவம் மட்டும் தெரிஞ்சுது. சந்தோஷ் தான் இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணாங்க. அந்த உருவம் கிட்ட வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கார்த்தி, விக்னேஷ் 2 பேரும் சந்தோஷோட வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. சந்தோஷ் முன்னாடியே பேக் பண்ணி ரெடியாக உட்காந்துன்னு இருந்தான். சந்தோஷை காரில் ஏற்றிக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணால் விக்னேஷ். 3 பேரும் அருணோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு கிளம்புனாங்க. அருண் கூட அவங்க ஃப்ரெண்டு தான், காலேஜில் ஒன்றா படித்தவன். ஆனால் கொஞ்சம் வீட்டு பிரச்சனையால் படிப்பை பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் சொந்த ஊரில் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூட 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணுவாங்க. 3 பேருக்கும் இன்றைக்கி தான் கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு கிளம்புனாங்க. கல்யாணம் நடக்கிற இடம் கழுவத்துப்பட்டி அப்படின்ற ஒரு குக்கிராமம். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்க ரீச் ஆக 2 ஹவர் எடுக்கும். அவங்க வீட்டில் இருந்து கிளம்புனப்போ டைம் 6 மணி. போகிற வழியில் அவங்க கரியர், கல்யாணம், அப்புறம் காலேஜ் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே போனாங்க. கழுவத்துப்பட்டிக்கு ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. அப்போது ரோட்டில் சந்தோஷ்க்கு ஒரு சைன் போர்டு கண்ணில் பட்டுச்சு, குணா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். அவன் உடனே காரை நிறுத்த சொன்னான். விக்னேஷ் காரை ஓரம் கட்டிட்டு கேட்டான், என்னடா ஆச்சு, ஏன் நிறுத்த சொன்னேன்? சந்தோஷ் பாரை கை காட்டினான். அப்போது கார்த்தி அவனை பார்த்து சொன்னான், டேய் என்ன விளையாடுறியா? அருண் என்ன சொன்னான் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க ஊரில் ஆல்கஹால் அலோட் கிடையாது. அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப பக்தி உள்ளவங்க. சரக்கு என்ன, நான்வெஜ் கூட தொட மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும். விக்னேஷும் கார்த்தி சொல்கிறது தான் சரி, அப்புறம் அருணுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கடைசி எக்ஸாம் முடிஞ்ச சந்தோஷத்தில் இருந்த சந்தோஷ் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க பேச்சை மீறி 2 ஃபுல் பாட்டில் சரக்கு வாங்கிட்டான். காரில் உட்காந்த உடனே விக்னேஷ் அவனுக்கு நிறைய கண்டிஷன் போட்டான். எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டினா சந்தோஷ். நைட்டு 8:30 மணி ஆச்சு. அவங்க அருணோட வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. அங்கே ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அருணும் அவன் கட்டிக்க போகிற பொண்ணும் ஸ்டேஜில் உட்காந்துன்னு இருந்தாங்க. அவங்க ஊர் வழக்கப்படி மாப்பிள்ளை பொண்ணுக்கு மஞ்சள் பூசி சடங்கு சம்பிரதாயம் செஞ்சுன்னு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சைடில் ஒரு டிஜே செட்டப்பும் இருந்துச்சு. அதில் போடுற பாட்டுக்கு அருணோட ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கார்த்தி, விக்னேஷ், சந்தோஷ் 3 பேரும் அருணுக்கு மஞ்சள் தடவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களும் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 3 பேரும் அமைதியாக அங்கே இருந்து கிளம்பி அவங்க கார் நிப்பாட்டி இருக்க இடத்துக்கு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சரக்கை குடிச்சிட்டு போதையை ஏற்றிக்கிட்டாங்க. மறுபடியும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. நைட் 11 மணி ஆச்சு. அப்போ ஊரில் இருக்க பெரிய ஆளுங்க சில பேர் வந்து பாட்டை நிறுத்தினாங்க. கார்த்தியும் விக்னேஷும் சந்தோஷை கூட்டிகிட்டு சைடில் போனாங்க. கார்த்தியும் விக்னேஷும் கம்மியாக தான் குடித்தாங்க. அதனால் அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு சுயநினைவு இருந்துச்சு. ஆனால் சந்தோஷ் அதிகமாக குடித்ததால் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாமல் ஆடிட்டு இருந்தான். அருண் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். அவன் விக்னேஷை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினான். டேய், எங்கள் ஊரில் ஆல்கஹால் அலோடு இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஊர் ஆளுங்களுக்கு நீங்கள் குடிச்சிருக்கிறது தெரிஞ்சால் போலீஸை கூப்பிட்ருவாங்க. கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. இவனை கூட்டிகிட்டு இப்போதைக்கு வெளியே போங்க. என் பைக்கை எடுத்துக்க. பக்கத்து ஊரில் ஒரு லாட்ஜ் இருக்குது. நைட் அங்கேயே தங்கிடுங்க. காலையில் போதை தெளிஞ்சதும் எழுந்து சீக்கிரமாக வந்துடுங்க. அருண் சொன்னதை 2 பேருக்கும் சரிதான்னு பட்டுச்சு. அவங்க அருணோட பைக்கில் சந்தோஷ நடுவில் உட்கார வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஊரில் இருந்து கிளம்புனாங்க. இப்போ டைம் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. அது அமாவாசைன்றதுனால நில வெளிச்சம் கூட இல்லை. ஆலா பக்கமும் முழு இருட்டு. அந்த ஊரில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவும் இல்லை. வெறும் பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம். அப்புறம் கார்த்தி மொபைலில் 2% பேட்டரியில் காட்டுற கூகுள் மேப்பை நம்பி 3 பேரும் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு மொபைல் பேட்டரியும் தீர்ந்துருச்சு. போதையில் விக்னேஷ் அவனோட மொபைல் எங்கே போட்டான்னு தெரியல. நடுவில் உட்காந்துன்னு இருந்த சந்தோஷ் இன்னும் போதையில் உளறிட்டே இருந்தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை. ஹைவேக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாமல் முழிச்சாங்க. அவங்க போகிற மண் ரோடு முடிகிற மாதிரியே தெரியல. கார்த்தி பதற்றத்தோடு சொன்னான், டேய், நம்ம ஏதோ வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. போதையில் இருந்த சந்தோஷ் இன்னும் கூட ஏதோ உளறிட்டே இருந்தான். கார்த்திக்கும் விக்னேஷ்க்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே விளங்கலை.
எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியலை. சரி, கொஞ்ச நேரம் பைக்கை எங்கேயாவது நிறுத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் பைக்கை நிறுத்தினாங்க. சந்தோஷை கீழே இறக்காமல் விக்னேஷும் இறங்க முடியாதனால கார்த்தி சந்தோஷை கீழே இறக்க ட்ரை பண்ணான். அப்போ பேலன்ஸ் இல்லாமல் வண்டி கீழே விழுந்துச்சு. விக்னேஷ் கோவத்தில் அசிங்கமாக திட்டிக்கிட்டே அவன் மேலே விழுந்த சந்தோஷை தள்ளி விட்டான். இதை பார்த்து கார்த்தி சிரிச்சுட்டே சொன்னான், நான் அப்போவே சொன்னல, இவ்வளோ குடிக்கணும்னு அவசியமா? ஃபஸ்ட்டு கல்யாணம் அட்டன் பண்ணலாம், அப்புறம் என்ஜாய் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன்ல. இப்போ பாரு எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். விக்னேஷ் கோவத்தில் சொன்னான், டேய் சும்மா இருறா, நானே வழி தெரியாமல் கடுப்பில் இருக்கேன், நீ வேற இன்னும் கடுப்பேத்துற. சந்தோஷ் அவன் வீட்டு பெட்ரூமில் தூங்குற மாதிரி ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். விக்னேஷ் எழுந்து நின்று பைக்கை தூக்கி ஸ்டாண்டு போட்டான். அப்போ அவன் காலில் செம்ம வலி எடுத்துச்சு. அவன் ஹெட்லைட் வெளிச்சத்தில் காலை பார்த்தான். ஒரு பெரிய ஷார்ப்பான கல் அவன் ஷூவை கீழ்ச்சிக்கிட்டு காலில் ஏறி இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அந்த கல்லை இழுத்து வெளியே எடுத்தான். அப்புறம் ஷூவை கழட்டி பார்த்தான். அவன் காலில் இருந்து ரத்தம் நிற்காமல் வந்துட்டு இருந்துச்சு. ரத்த காயத்தை அழுத்திட்டு மறுபடியும் ஷூவை போட்டுக்கிட்டான். அவங்க உடம்புல இருந்து வர மஞ்சள் பூசின வாசம் ஆல்ரெடி பக்கத்தில் இருந்த அமானுஷ்ய தீய சக்திகளை கவர்ந்து இழுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கும் மேலே அந்த ரோட்டில் விழுந்த சூடான மனுஷ ரத்தம் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கார்த்தியும் விக்னேஷும் சந்தோஷ் அப்படியே விட்டுட்டு ரோடு ஓரமாக போய் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தாங்க. காற்று சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. 2 பேரும் குளிரில் நழுங்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு காற்று இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சது. 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து மெதுவாக யாரோ நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ கல் மேலே நடந்துட்டு இருந்தாங்க. தூரத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வெள்ளை உருவம் மட்டும் தெரிஞ்சுது. சந்தோஷ் தான் இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணாங்க. அந்த உருவம் கிட்ட வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு அழுக்கான வெள்ளை சட்டை, அப்புறம் முட்டி வரைக்கும் மடித்த வெள்ளை வேட்டி கட்டுன வயசான கிழவன். 2 பேரும் அவங்க வேலையில் பிஸியாக இருந்ததுனால அவங்க பின்னாடி வர்றது யாருன்னு கவனிக்கலை. அப்போ அந்த கிழவன் மெல்லமாக அவங்க பின்னாடி வந்து நின்னான். மெதுவாக முட்டி போட்டான். அப்புறம் தலையை சாய்ச்சி அவன் நாக்கால கொஞ்சம் கொஞ்சமாக தரையில் விழுந்திருக்க ரத்தத்தை நக்க ஆரம்பித்தான். அந்த இடத்த சுற்றி ஒரு வித்தியாசமான கெட்ட வாடை பரவ ஆரம்பிச்சது. போனத்தை எரிச்சா ஒரு வாடை வரும்ல, அந்த மாதிரி 2 பேருக்கும் அந்த வாடை வந்துச்சு. என்ன கெட்ட நாத்தம் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பினாங்க. அவங்க திரும்பி பார்த்தா பைக்குக்கு அந்த பக்கம் ஏதோ அசைகிற மாதிரி தெரிஞ்சுது. பைக் மறைச்சிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியல. அவங்க கிட்ட போய் பார்த்தாங்க. அங்கே ஒரு வயசான கிழவன் சந்தோஷ் பக்கத்தில் உட்காந்துன்னு இருந்தான். சந்தோஷ் மூஞ்சியை உத்து பார்த்துட்டு இருந்தான். அவன் தலையில் வெள்ளை முடி, பெரிய பெரிய கண்ணு காட்டு மிருகத்தை மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. சந்தோஷை பார்த்து ஏதோ தனியாக பெணாத்திட்டு இருந்தான். அந்த இருட்டில் அவங்க 2 பேருக்கும் கிழவன் வாயில் இருக்க ரத்தம் தெரியலை. அந்த கிழவனை பார்த்து 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஒரு வழியாக வழி சொல்ல ஒரு ஆள் கிடைச்சாச்சின்னு 2 பேரும் கிட்ட போனாங்க. அந்த கிழவனை பார்த்து சொன்னாங்க, தாத்தா நல்ல வேளை நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க. எங்களுக்கு ஹைவே போகிறதுக்கு வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். ஹைவேக்கு எந்த பக்கம் போகணும்? அதுக்கு அந்த கிழவன் கழுத்தை மெதுவாக அவங்க பக்கம் திருப்பி வித்தியாசமான பார்வையில் அவங்கள பார்த்துட்டே சொன்னான், நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க. அதே வழியில் போயிட்டு இருங்க. நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. விக்னேஷ் முன்னாடி போகிற இருட்டு பாதையை பார்த்து கிழவன் கிட்ட கேட்டான், தாத்தா இந்த பாதையில் மனுஷன் நடமாட்டம் ஒன்றும் தெரியலையே, ஒரு வண்டி கூட போகிறது நான் பார்க்கல. அதுக்கு அந்த கிழவன் கீழே இருக்க கல்லை அங்கே இங்கே தள்ளி விளையாடிட்டு மெதுவாக சொன்னான், பாதை நிறைய இருக்கு, ஆனால் அவங்க விதியில் என்ன எழுதி இருக்கோ அதான் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாதையை நம்மளே தேடுறது முட்டாள்தனம். நமக்கு எந்த பாதை தெரியுதோ அதில் தான் போகணும். அந்த கிழவனோட பேச்சு வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு சரியாக புரியலை. 2 பேரும் சந்தோஷை தூக்கி வண்டியில் உட்கார வச்சாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருந்து கிளம்புனாங்க. அந்த கிழவன் இன்னும் அங்கேயே உட்காந்து கல்லோட விளையாடிட்டே தனியாக பெணாத்திட்டு இருந்தான். அந்த 3 பேரோட உருவம் இருட்டில் மறைஞ்ச அப்புறம் கிழவனோட காஞ்சி போன கருப்பு உதட்டில் சிகப்பு நாக்கை நீட்டி நக்கிக்கிட்டே வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு வழியா வண்டி அதோட விதியை தேடி போறப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பை கேட்க அந்த 3 பேரும் அங்கே இல்லை. ஒருவேளை அங்கே இருந்திருந்தா பயந்து வந்த வழியிலேயே திரும்பி போயிருப்பாங்க. இப்போ அந்த 3 பேரும் அந்த கிழவன் காட்டின வழியில் போயிட்டு இருந்தாங்க.
கார்த்தி அந்த கிழவனை பற்றி நினச்சி சிரிச்சிட்டு இருந்தான். கேரட்டு பையன், எப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்கடா இந்த ஊரில். அருண் எப்படி தான் இந்த ஊரில் போய் பொண்ணு செலக்ட் பண்ணா தெரியலையே. அதுக்கு விக்னேஷ் சொன்னான், டேய் விட்றா, அவர் நமக்கு வழியாவது காட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கார்ல. உன் மொபைல் பேட்டரி காலியான மாதிரி அவர் பேட்டரி காலி ஆகலையே. 2 பேரும் சிரிச்சாங்க. கார்த்தி சிரிச்சிட்டே சொன்னான், உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா நீயும் இங்கே யாருன்னா பொண்ணை தேடிக்கோயேன், அருண் கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கு விக்னேஷ் சொன்னான், போதும் போதும், நீ மூடிட்டு வண்டி ஓட்டு, என்ன ஓட்டாத. நாலா பக்கமும் முழு இருட்டு. அந்த கல் நிறைஞ்ச ரோட்டில் பைக் ஆடிட்டே போயிட்டு இருந்துச்சு. பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் எவ்வளோ தூரம் அடிக்குதோ அந்த இடம் வரைக்கும் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. நைட்டு 12 மணிக்கு தொடங்குற பயணம் 1 ஹவர் கழிச்சியும் இன்னும் முடியலை. அவங்க யாருக்கும் இன்னும் ஒரு விஷயம் தெரியாது, அவங்களோட இந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்னு. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கெட்ட வாடை வீசுகிற மாதிரி தோணுச்சு. குணத்தை எரிக்கிற வாடை அந்த காற்றுல சேர்ந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. போகிற வழி முழுக்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரோடுக்கு 2 பக்கமும் பெரிய பெரிய மரம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் அங்கங்கே சின்ன மரமும் இருந்துச்சு. அந்த மரங்களை பார்த்தா யாரோ ஒரு மனுஷன்தான் இருட்டில் ஒளிஞ்சி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. நைட்டில் வர பூச்சிங்களோட சத்தம் அந்த இடத்தோட சூழலை இன்னும் பயமுறுத்துகிற விதமாக மாற்றிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, அவங்க சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. கார்த்திக்கு பயத்தில் உடம்பு முழுக்க வேர்வை ஊற்றிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வில்லேஜ் ரோட்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க எவ்வளோதான் ஸ்பீடாக போனாலும் அந்த ரோடு முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ கார்த்திக்கு ரோடுக்கு சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. பின்னாடி உட்காந்துருந்த விக்னேஷ் சொன்னான், டேய் அங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுது பாரு. நம்ம அருண் வீட்டிலேருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஹைவேக்கு கரெக்டான வழி எதுனே தெரியலை. எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் வேற எடுக்குதுடா. அந்த இடம் என்னதான் சில்லுன்னு இருந்தாலும் 2 பேருக்கும் பயத்தில் வேறு ஊற்றிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தண்ணி தாகத்தை விட யாருன்னா மனுஷங்களை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வழியாக இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு மனுஷன் நட மாட்டோமும் தென்படல. அந்த கிழவன் காட்டின வழி சரிதானா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போது கார்த்தி வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு சொன்னான், இன்னும் கூட எந்த வழியும் தெரியலையே. நம்ம இந்த ரோடை விட்டு வயல் வழியாக போகிற இந்த சின்ன பாதையில் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன வீடாவது கண்ணில் போடும். 2 பேரும் பெருசாக யோசிக்காமல் போகிற ரோடை விட்டுட்டு பக்கத்தில் வயல் வழியாக போகிற சின்ன பாதையில் வண்டியை திருப்பினாங்க. தூரத்தில் தெரிஞ்ச அந்த சின்ன வெளிச்சத்தை நோக்கி வண்டியை ஓட்டினா கார்த்தி. அந்த வெளிச்சத்தை சுற்றி ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு. மெதுவாக வண்டியை ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒரு சின்ன குடிசைக்கு முன்னாடி 3 கல் வச்சு ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அடுப்புக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவி உட்காந்து இரும்பு பைப் வச்சு அடுப்பில் ஊதிட்டு இருந்தா. அதுக்கு மேலே இருக்க சட்டியில் ஏதோ சமைச்சிட்டு இருந்துச்சு அந்த கிழவி. விக்னேஷ் கீழே இறங்கினான், சந்தோஷம் கீழே இறங்கினான். பைக்கோட ஸ்டாண்ட் போட்டுட்டு கார்த்தியும் அங்கேயே நின்னான். முன்னாடி தெரிகிற குடிசையோட கதவு பாதி திறந்து இருந்துச்சு. உள்ளே இருந்து மந்தமான ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது லைட் வெளிச்சம் மாதிரி தெரியல, ஏதோ நெருப்பு தான் உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியே ஒரு கூன் விழுந்த கிழவி அடுப்பு ஏறி வச்சுட்டு இருந்தா. 2 பேரும் சந்தோஷம் பிடிச்சி பக்கத்தில் இருந்த ஒரு உடஞ்ச பழைய ஸ்டூலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அந்த கிழவி கிட்ட 2 பேரும் போனாங்க. விக்னேஷ் கேட்டான், பாட்டி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அந்த கிழவி இரும்பு பைப்ல இருந்து வாயை வெளியே எடுத்தா. அவள் வலது கையை தூக்கி பக்கத்தில் இருந்த பானையை காட்டினான். விக்னேஷ் பானைங்கிட்ட போனான். கார்த்தி அந்த கிழவி பக்கத்தில் போய் உட்காந்து ஹைவே பற்றி கேட்க ஆரம்பித்தான். பாட்டி, இந்த ஹைவேக்கு எந்த பக்கம் போகணும்? நாங்கள் வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த கிழவி சிரிச்சிட்டே தலையை தூக்கி பேச ஆரம்பிச்சா. இந்த இடமெல்லாம் அப்படித்தான். யாரு இங்க வழி மாறி வர்றாங்களோ அவங்க திரும்பி போற வழி மறந்துடுவாங்க. அந்த கிழவியோட சிரிப்பை கேட்க அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவளோட பேச்சே வித்தியாசமா இருந்துச்சு. கார்த்திக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. கார்த்தி மெதுவாக விக்னேஷ் பக்கம் திரும்பி பார்த்தான். அவனும் அந்த கிழவி பேசினது கேட்டு உறைஞ்சி போய் நின்னான். அவனுக்கு சைகையிலேயே இங்கேருந்து கிளம்பலான்னு சொன்னான் கார்த்தி. விக்னேஷ்க்கு புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலான்னு பக்கத்தில் இருக்க கிளாஸை எடுத்து தண்ணியை முண்டு வாயில் வச்சான். அந்த தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக குழன்னு இருந்துச்சு. கிளாஸை எடுத்து வெளிச்சத்தில் சாய்ச்சி பார்த்தான். அவனோட வாய் பொழந்துக்குச்சு. கிளாஸில் தண்ணி இல்லை, ரத்தம் தான் இருந்துச்சு. அந்த பானையிலையும் தண்ணி இல்லை, ஃபுல்லாக ரத்தம் தான் இருந்துச்சு. விக்னேஷ் பயத்தில் கிளாஸை கீழே போட்டு கத்துனான். அப்போ அந்த கிழவி உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணான். அப்போ அவள் தலையில் போட்டு இருந்த முந்தானை கீழே விழுந்துச்சு. கார்த்தி அவளோட முகத்தை பார்த்து ஆடி போயிட்டான்.
கத்திக்கிட்டே அவன் பைக் கிட்ட ஓடி வந்தான். அவனை பார்த்து விக்னேஷும் பின்னாடியே ஓடி வந்தான். அந்த கிழவி அதே இடத்துல குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா. முதுகில் கூன் விழுந்து இருந்துச்சு. அவள் போட்டுட்டு இருக்கிற அழுக்கு புடவை அங்கங்கே கிழிஞ்சு இருந்துச்சு. அவளோட வயசான தோல் சுருக்கம் விழுந்து தொங்கிட்டு இருந்துச்சு. தலையில் இருந்து முந்தான கீழே விழுந்த அப்புறம் அடுப்பு வெளிச்சத்தில் மின்னுற அவளோட சொட்ட தலை தெரிய ஆரம்பிச்சுது. தலையில் ஒரு மூடி கூட இல்லை. அந்த நெருப்போட வெளிச்சத்தில் அவளோட முகம் பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு. அவள் கண் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஓட்டை தான் இருந்துச்சு. மறந்து போன கருப்பு ஓதத்தில் பயமுறுத்துகிற செருப்பு இருந்துச்சு. 2 பேரும் ஓடுறத பார்த்து அவங்க பின்னாடியே ஓடி வந்தா கிழவி. இந்த பயங்கரமான உருவம் அவங்கள நோக்கி ஓடி வர்றதை பார்த்து சீக்கிரமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணான் கார்த்தி. 2 பேரும் கிளம்புறப்போ தான் தெரிஞ்சது சந்தோஷ் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். சந்தோஷ் அங்கேயே உட்காந்து நடக்கிற எல்லாத்தையும் கண்ணை பிதுக்கி பார்த்துட்டு இருந்தான். கார்த்தி அவனை பார்த்து கத்துனான், சந்தோஷ் ஓடுறா. கார்த்தி சொன்னது கேட்டு கிழவி அங்கேயே நின்றுட்டான். மெதுவாக திரும்பி சந்தோஷை பார்த்தான். அப்போது திடீர்னு அந்த குடிசையோட கதவு ஓப்பன் ஆச்சு. ஒரு வெள்ளை உருவம் வெளியே வந்து நின்றுச்சு. அங்கே நடந்ததை பார்த்து சந்தோஷோட போதை ஃபுல்லாக இறங்கிருச்சு. சுற்றி முற்றி பார்த்தான். கொஞ்சம் நேரத்துக்கு அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அந்த கிழவி அவன் பக்கம்தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவனும் சீக்கிரமாக பைக் கிட்ட ஓட ஆரம்பித்தான். அந்த வெள்ளை உருவம் இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அது முன்னாடி பார்த்தா அந்த கிழவனாக தான் இருக்கணும். கார்த்தி கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ண விரும்பலை. உடனே பைக் ஆக்சலரேட்டரை வேகமாக முறுக்கினான். அங்கே இருந்து கிளம்புனான். அந்த கிழவி பின்னாடியே ஓடி வந்து ரோட் கிட்டே நின்றுடுச்சு. அவங்கள பார்த்து வித்தியாசமாக சிரிச்சிச்சு. சந்தோஷ் எப்படியோ தப்பிச்சு பைக் பின்னாடியே ஓடி வந்தான். கார்த்தி கொஞ்சம் தூரம் தள்ளி பைக்கை நிப்பாட்டினான். சந்தோஷும் வண்டியில் ஏறினான். விக்னேஷ் சந்தோஷை பார்த்து கத்த ஆரம்பித்தான், டேய் எல்லாம் உன்னால தான்டா. நீ மட்டும் சரக்கு வாங்காமல் இருந்திருந்தா நம்ம இப்படி வந்து இங்கே மாட்டியிருக்க மாட்டோம். அதுக்கு கார்த்தி சொன்னான், டேய் நம்ம இப்போ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம இங்கே இருந்து தப்பிச்சா போதும். அவன் உடனே வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பித்தான். கண்ணுக்கு முன்னாடி எந்த வழி தெரியுதோ அதில் வேகமாக வண்டியை ஓட்டினான். கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டினான். பயத்தில் சந்தோஷ்க்கு அவசரமாக ஒன்றுக்கு வந்துச்சு. அவன் தான் வண்டியை நிப்பாட்ட சொன்னான். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். 3 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதனால் வண்டியை விட்டு யாரும் ரொம்ப தூரம் போக விரும்பலை. அவங்க வேலையை முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. சுற்றி பார்த்தா மறுபடியும் அவங்க அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. அந்த கிழவியோட வீட்டுக்கு வயல் வழியாக திரும்பின இடம், அதே இடம், அதே மரம், தூரத்தில் தெரிகிற கிழவியோட அதே குடிசை. சந்தோஷ் இதை பார்த்து பயந்து கீழே உட்காந்துட்டான். இந்த இடம் உண்மை இல்லை. நம்மளை இந்த இருட்டு விழுங்கிருச்சு. நம்ம இந்த இடத்துலையே மாட்டிக்கிட்டோம். அப்போ 3 பேருக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. 3 பேரும் பைக்கில் உட்காந்து முழு வேகத்தில் வண்டியை ஓட்டினாங்க. எவ்வளோதான் வேகமாக போனாலும் அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. ரோடுக்கு 2 பக்கமும் இருக்கிற மரத்தை பார்த்தா இப்போ இன்னமும் பயமாக இருந்துச்சு. வானம் முழுக்க இருட்டு. நட்சத்திரம், நிலா, இது எதுவும் தெரியல. சில்லுன்னு வீசுகிற காற்றுல அந்த அமானுஷ இருட்டில் பயணத்தோட முடிவு தெரியாத அந்த வண்டி சுற்றிட்டு இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய அமானுஷ்ய கதையை கேட்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.